நண்பர்களே, ஏற்கனவே போட்டது எல்லாமே வந்து என்னன்னாக்கா வேற ஒருத்தன் போட்டிருக்கான், காப்பிரைட் வந்திருக்கு அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை வந்ததுனால இப்போ புது மான்வா எடுத்திருக்கோம். இது வந்து என்னென்னா கம்மி சாப்டரில் இருக்க மான்வா தான். சரி, யாரும் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அதனால தான் வந்து என்னென்னா துணிஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, இருந்தாலும் நீங்கள் பார்த்து எனக்கு வந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கதையில் நம்ம ஹீரோ வந்து வேறு ஒரு ஆர்பிஜி கேம் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே வந்து என்னென்னாக்கா உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு எப்படி வெளியில் வரான் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா கதை. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்ஸ்டர் கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டே இருப்பான். என்ன தான் இருக்கோ இந்த இதில் அடி வாங்குறதுலாம் ஏன் தான் இப்படி வலிக்குதுன்னே தெரில அப்படிங்கும்போது அந்த மான்ஸ்டரை செத்து போட அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும். இருந்தாலும் இந்த கேமில் பயங்கரமாக வந்து என்னென்னா கிராஃபிக்ஸ் இருக்குது. நான் என்ன தான் இந்த மான்ஸ்டர் அடித்தாலும் இதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் என்னென்னா அடித்து நவுத்துறான். அதுலேயே வந்து என்னென்னாக்கா சிஸ்டம் வந்து காமிக்குது. இப்போ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன நினச்சின்னு வந்து காமிக்குது. நம்ம ஹீரோ உள்ளே வரதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் அவன் கொடுத்த அந்த பர்த்டே ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அவன் தங்கச்சி ரத்த வெள்ளத்தில் செத்து கிடக்கும். அவனோட அக்கா வந்துட்டு அவனை தள்ளி விட்டு போடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதோ அவனை கையில் கிடைக்கிறது எடுத்து அடிக்கிறது போகும். பார்த்தா அவனும் வந்து என்ன செத்து போயிடுவான். அடுத்தடுத்து அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து என்னன்னாக்கா டக்கு டக்குன்னு அடித்து விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, நான் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடிக்கிட்டே வந்து என்ன இருப்பான், கையில் ஒரு அடி வாங்கிட்டு என்னோடய வெசல் இங்கே தான் இருக்குது, நான் இதை வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிட்டேன், இது உண்மையாகவே ஒன்று சூப்பராக இருக்குது, நீ உண்மையாகவே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது இல்லை இப்படி நடக்கக்கூடாது, நான் வந்து என்னென்னா இந்த இதில் நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த மான்ஸ்டர் வந்து என்னென்னா என்னை வந்து சீல் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து என்னென்னா கத்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் அதோட வந்து முடிஞ்சுட்டு இப்போ ப்ரெசன்ட்டில் வந்து என்னென்னா நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கே இருக்கேன் நான், ஏய் எந்திரிச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரேஜில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஹீரோ வந்து என்ன கத்திக்கிட்டு இருக்கான். நான் அந்த கேமுக்குள்ளேயே வந்து என்ன வந்துட்டேன்னா பரவாயில்ல, உண்மையாகவே இந்த கேம் வந்து என்னென்னா சூப்பராக தான் இருக்குது. இந்த என்பிசிஸ் இதுங்களும் வந்து எனக்கு இதுங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது உண்மையாகவே பர்ஃபெக்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. சரி, ஓகே, இப்போ நான் போயிட்டு அந்த சைட் குஸ்ட்டு இதெல்லாம் வந்து என்னென்னா கண்டுபிடிச்சி இருக்கிறதுக்கு நான் வந்து என்ன போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போகிறத பார்த்துட்டு ஆள் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பான் போலையே அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இருக்கான், சூப்பராக இருக்குது இந்த கேமோட கிராஃபிக்ஸு, உண்மையாகவே வந்து என்னென்னா பயங்கரமாக வந்து இருந்துகிட்ருக்கே, இந்த இடத்துல எப்படி தான் வந்து என்னென்னா எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்களோ, இந்த இடத்தோட இந்த கிராஃபிக்ஸை ரெடி பண்ணுறதுக்கு இவங்க ஏலியனை எதுவும் வந்து என்ன கடத்தி கொண்டு வந்தாங்களோ. சரி, ஓகே, அதோட இப்போ நான் ஏதாவது எம்பிசியை மீட் பண்ணணுமா கொஸ்ட் வரதுக்கு, என்ன ஏதுன்னு தெரியலையே, இப்போ எங்கே போய் எவனை போய் நம்ம மீட் பண்ணுறது. ஆனால் ஒன்று, இந்த கேரக்டரை நான் உருவாக்கும் போது எல்லாம் என்னை பார்த்து அப்படியே கிண்டல் பண்ணாங்க. அதாவது கையில் வந்து என்னென்னாக்கா ஒரு டீமனை சீல் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அதே டீமனால் தான் செத்து போனாங்க, அதனால யாரையும் வந்து என்னக்கா கூட சேர்த்துக்க மாட்டா, ஏன்னா ஒருவேளை அந்த டீமன் வெளியே வந்தால் கூட இருக்கிற எல்லாரும் ஆபத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தனிமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் வந்து என்னென்னா அந்த கேமில் அவனை டிசைன் பண்ணியிருப்பான். ஆனால் அதை இப்போ நினச்சிட்டு என்ன மாதிரியே வந்து என்னென்னா நான் வந்து செஞ்சுருக்கேன், நான் பயங்கரமான ஆள், அதுதான் இந்த கேமே வந்து என்னென்னா பயங்கர சூப்பராக வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் எப்படி தான் வந்து என்னென்னா இந்த கேம் ஆனால் முடிச்சு நம்ம வெளியே போகிறதுன்னு வந்து தெரியல. சிஸ்டம் ஓப்பன், ஆனால் இங்கே எந்த சிஸ்டம் ஓப்பன் ஆகலையே, நான் இப்போ ஏதாவது எம்பிசியை மீட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு நீங்கள் கில்டுக்கு போகணுமா, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது யாரா நீ, உண்மையாகவே இந்த பையன் க்யூட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு நீ என்னை எங்கே கூப்பிட்ற அப்படிங்கும்போது கில்டுக்கு போகணும், நீங்கள் என் கூட வாங்க நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு முன்னாடி போயிட்டுருப்பான். இந்த பையன் எவ்வளோ க்யூட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கான், எப்படி தான் இந்த எல்லாத்தையும் வந்து என்னென்னா உருவாக்கினாங்களே வந்து தெரியல, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கேப்சூலில் உட்காரும்போது கூட நான் என்னமோ ஏதோ நினச்சேன், உண்மையாகவே இது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கில்டுக்கு உள்ளே வந்து வந்துடும். உள்ளே வந்தோடனே நோட்டிஃபிகேஷனும் வந்து என்னென்னா வர ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி கில்டுக்கு வந்து என்னென்னா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல எல்லோரும் வந்து என்னென்னா பரபரப்பாக இருந்துகிட்டு இருப்பாங்க. எல்லாமே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, உண்மையாகவே பயங்கரமாக இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கில்டோட ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு நீங்கள் தானே, இப்போ புதுசாக வந்து என்னென்னா ஒரு பிரச்சனை வந்திருக்கு, உங்களோட அந்த ஐடியா காமிங்க நான் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது இன்வென்டரியில் வந்து என்னன்னாக்கா ஹீரோட ஐடியா வந்து என்ன வரும், ஓகே இதை எடுத்து கொடுக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்வென்டரியிலேருந்து நம்ம ஹீரோ அவனோட அந்த ஐடியை எடுத்து வந்து கொடுப்பாங்க. எத்தனை ரேங்க்கு என்ன ஏதுன்னு வந்து என்ன காமிக்கலை. அப்புறம் அந்த இதை எடுத்துகிட்டு கொடுக்கல, சரி ஓகே இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கல ஒரு கிழமை வந்துட்டு இவனா இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டானே, இவனை ஆளை பார்க்க நோஞ்சா மாதிரி இருக்கான், இவனால் இதெல்லாம் வந்து என்ன முடியாது, எனக்கு இது தெரியும், நம்மளை கேவலமாக பேசுகிற என்பிசிஸ் இதுவுமே இங்கே இருக்குது, என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பயங்கரமாக பார்த்துட்டு என்னை இங்கே மிஷினுக்காக தானே கூப்பிட்டீங்க, ஏன் தேவையில்லாமல் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு உயிரோட இருக்க ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டினோடனே இவங்கெல்லாம் பதறிடுவாங்க. நான் பேசுனது வந்து எனக்கு சூப்பராக இருந்துச்சு, ஆனால் ஒரு விஷயந்தான், இவங்களும் வந்து என்னன்னாக்கா எப்படியும் பவர்ஃபுல்லான ஆளாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் சரி ஓகே பார்ப்போம், அது உன்னால் அந்த மிஷினில் வந்து என்ன செய்ய முடியாதுடா, நீ வேஸ்ட்டு, அதுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரு சில குவாலிஃபிகேஷன் வந்து வேணும், மெஷினர்னோடனே பயங்கரமாக இருப்பான்னு வச்சா நீ இப்படி இருக்கா, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படி பேசாதீங்க அப்படிங்கும்போது பரவாயில்லையே இந்த பொண்ணு நல்லா சப்போர்ட்டிவாக வந்து என்னென்னா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு
அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, என்ன மிஷினோ அது வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொடூரமா வந்து என்ன சொல்லிட்டு இருக்கல. அதை இவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு, சரி ஓகே நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, நான் வந்து சொல்கிறேன். இங்கே சூயஸில் வந்து என்னன்னாக்கா இந்த மாதிரி காப்ளின்ஸோட கூட்டம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அங்கே போனவங்க யாரும் வந்து திரும்ப வரல. போயிட்டு அதுங்க எல்லாத்தையும் முடிஞ்சால் கொண்டுட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட பார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அதுதான். இதெல்லாம் உன்னால் முடியாதுடா, உன்ன மாதிரி ஒல்லியாக இருக்க ஆளால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அந்தாலும் பேசிகிட்டே இருக்கேல. அதெல்லாம் வந்து தேவையில்லை, நான் வந்து என்னன்னாக்கா அதை வந்து எடுத்துக்கிறேன். உன்ன மாதிரி முட்டா பயலுக்கு அதை கொடுக்கறதுக்கு சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ வேறு வழி இல்லை, இந்தாங்க நீங்கள் இந்த கான்ட்ராக்டை வந்து என்னென்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து பார்க்குறேன். இப்போ நான் வந்து என்னென்னா ஓகே சொல்லிட்டேன், ஆனால் எந்த வித நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லை, இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இதில் கொஞ்சம் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் வந்து சைன் வாங்குவான். சரி ஓகே, இது உண்மையாகவே கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது அவன்ட்டையும் வந்து சைன் வாங்குறான். இந்த கிழவன்ட்டையும் சைன் வாங்கினதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாதிரி உங்களை வந்து என்னென்னா இந்த குவிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, பரவாயில்ல ப்ரொஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்காங்களாமா, சூப்பராக இருக்குது இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறேன். இதுதான் வந்து என்னென்னா அந்த கேனல் அந்த சூயஸ் உள்ளே போகிறதுக்கான அந்த வழி. இந்த அங்கே எங்கெங்கெல்லாம் மான்ஸ் இருக்குன்னு எங்களோட ஸ்கவுட் டீம் முன்னாடி உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம், அந்த இதுதான் வந்து இது அப்படின்னு சொல்லிக்கும்போது, சரி ஓகே நான் உள்ளே போய் என்னென்னா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல அந்த சாக்கடைக்குள்ளே இருக்கிற அந்த இதை எல்லாத்தையும் வந்து என்ன பார்க்குறதுக்காக வந்து போக ஆரம்பிப்பான். அங்கே போகும்போது வாசலில் இருந்துட்டு ஏற்கனவே இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன போயிட்டாங்க, இங்கே மட்டும் போயிட்டு ஜாக்கிரதையாக வந்து வர பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போக ஆரம்பிச்சிடுவான். உள்ளே போயிட்டு ஓகே நான் இதுக்குள்ளே வந்து வந்துட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வால் எடுத்து உள்ளே ஒரு எலி மாதிரி இருக்கும், அதை என்னென்னா போய் அடிப்போம். அந்த எலியை அடித்ததுக்கே அந்த வாலில் வந்து என்னென்னா ஒரு பாயிண்ட் டியூரபிலிட்டி வந்து போயிடும். ஐயோ இதை வச்சுட்டுலாம் வந்து என்னென்னா நம்மளால் உள்ளே போக முடியாதுப்பா, இப்படி இவ்வளோ இதுக்கே வந்து என்னென்னா வேலைக்கே ஆகலைன்னா அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பாடை வந்து எடுத்துக்க ஆரம்பிப்பான். சரி ஓகே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ளே போகும்போது, சரி ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க, இவன் நல்லா தான் இருப்பான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டு, சே ஏன் இந்த இடம் இவ்வளோ மோசமாக இருக்குது, அந்த காப்ளின்ஸ் அதுங்க தெரிக்கிற அந்த ரத்தம் எல்லாம் என் வாயிலே வந்து படுது, இந்த கிராஃபிக்ஸ் இது இவ்வளோ நல்லா இருக்கே, என்னால் இது நம்பவே முடியல, இது எல்லாம் வந்து என்னென்னா என் வாயில் இது இப்படி தெரிக்கிறது எனக்கு ஒரே வெறுப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா காப்ளின்ஸையும் வந்து என்னென்னா போட்டு தள்ளிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட அங்கே இருக்க எல்லா காப்ளின்ஸையும் போட்டுட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நீங்கள் 70 காப்ளின்ஸ் மேலே போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே, ஒரு நிமிஷம் இவங்க சரியான ஏமாத்துக்காரங்களா இருக்காங்க, நான் கிட்டத்தட்ட இவ்வளோ காப்ளின்ஸை வந்து என்னென்னா போட்டு தள்ளியிருக்கேன், ஆனால் எனக்கு எந்த ரிவார்டுமே வந்து கொடுக்கல, இவங்க சரியான திருட்டு பயல்களாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா சைடில் ஏதோ அசைகிற சவுண்டு கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தாக்கா ஒருத்தன் தலைகீழ வந்து தொங்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் அந்த பிடிச்சிட்டு இருக்க அந்த கொடியை வந்து டக்குன்னு கட் பண்ணிவிட்டு அவன் கீழே உள்ள போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அவன் கை வச்சு அவனே வந்து பிடிச்சிடுவான். காப்பாற்றுறது கொஞ்சம் வித்தியாசமான அங்கில் இருக்குது. சரி ஓகே இவன் இந்த கேரக்டரோட அந்த எங்கர் சிஸ்டர் அவரோட வயசில் தான் இருக்கான், இது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அவனுக்கு டச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வரையும் சரி ஓகே நீங்கள் உண்மையாகவே நைட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கல. ஆமாம் நான் தான் டீமன் சீல் பண்ண நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் இங்கே வந்து என்னென்னா எங்கள் அம்மாவை தேடி தான் வந்து வந்தேன், அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்தேன், அவங்களோட திங்ஸ் எதாவது இருக்கான்னு, அதனால தான் சரி அதனால ஒன்றும் இல்லை, எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு மேன் இது எல்லாத்தையும் வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. நீ எதுக்கும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி ஓகே பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாக்கா ஒரு எலும்பு கூடு அதே மாதிரி அவங்க அம்மா வச்சுருக்க அந்த பொருளில் வந்துருக்கும், அதை கண்டுபிடிச்சிட்டு என்னை விட்டுருங்க, நான் அங்கேயே வந்து இருந்துடுறேன், அவங்க எல்லாம் என்னாலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ அவனையும் வந்து தூக்கிட்டு மயக்கமான நிலையில் வந்து அவனையும் அங்கே வந்து என்னென்னா கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த ரிவார்டு ஒன்றுமே வந்து என்னென்னா பெரிய அளவு இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று நான் வந்து என்னென்னா வேலையை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கே அந்த கில்டுக்கு வந்து போனதுக்கப்புறம் அங்கே வந்து என்னென்னாக்கா ஒருத்தன் வந்து கத்திக்கிட்டு வருவான், இந்த மாதிரி ரெட் ஃப்ளாக் வந்திருக்கு, ரொம்ப ஆபத்தான இல்லை அப்படிங்கும்போது எல்லோரும் பார்த்து ஆரம்பிப்பாங்க, என்னது ரெட் ஃப்ளாக் வந்துருக்குனாக்கா ரொம்ப பெரிய விஷயமா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது இன்னொரு இடத்துல வந்து பார்த்தாக்கா எல்லாம் வந்து அப்படியே வந்து செத்து கிடப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்னென்னா வரிசையாக வந்து செத்து கிடத்துட்டுருக்கல, ஒருத்தன் மட்டும் ஒரு இது பின்னாடி இருந்து ஒளிஞ்சிக்கிட்டு வந்து என்னென்னா பயந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருப்பான். அதோடு தான் வந்து அந்த இது இருந்திருக்கும், இது வந்து நடுவில் கட் பண்ணி போடுறாங்க இந்த மான்வால், அதுதான் ஒன்று. சரி ஓகே இப்போ வந்து என்னென்னா கரண்ட் சீனை வந்து காமிக்கிறாங்க. நம்ம எங்கள் அம்மா கடவுள்கிட்ட வந்து போயிருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது, கடவுளா இந்த உலகத்தில் அந்த மாதிரி யாருமே இல்லை, இந்த கேமை க்ரியேட் பண்ணாங்க அவங்க சரியான சைக்கோபாத், இந்த சின்ன பையனை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டுட்டு இருக்கல. அந்த கில்டோட ரிசப்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி வேலை முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி உங்களுக்கான கோட்டா வந்து முடிஞ்சிருச்சு, இந்த பையனை நான் வந்து அங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணேன், நான் அங்கே இருக்க மற்ற ஆளுங்க எல்லாத்தோட அந்த ஐடென்டிட்டி இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்திருக்கேன், அவங்களோட இது எல்லாத்தையும்
அது வந்து வச்சுருங்க. சரி இன்னைக்கு அவ்வளோதான் நான் வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் ஒன்றும் வேறு வேலை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை திறந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த இதில மத்த ஆளுங்களோட அந்த ஐடென்டிட்டி டோக்கன் எல்லாமே இருக்கும். இது உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம். அவங்க எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிரும். நல்ல வேளை அவங்க இனிமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த பயலுமே என்ன பாடுபடுத்திட்டான் அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு. சரி இப்ப அடுத்து வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கும்போது, இல்ல சார் அதான் சொன்னேன்ல நீங்க எல்லா வேலையும் வந்து என்னன்னா முடிச்சுட்டீங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹண்ட் தாங்க இது முடிஞ்சிருச்சு. என்னது இது? இது அந்த கேப்சூல்ல இருக்கிற மாரியே இருக்கு. இவ்வளோ தான் கோட்டானு. சரி ஓகே ஏதோ ஒண்ணு. இப்ப அடுத்து வேற வேற ஏதாவது இது பண்றதுக்கு நான் ஏதாவது வேற யாராவது மீட் பண்ணணுமா? என்ன ஏதுன்னு தெரியலையே! வேற என்ன இது பண்றது? அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டிருக்கேன்ல. அது ஒண்ணும் இல்ல சார். நீங்க எல்லா வேலையுமே வந்து முடிச்சுட்டீங்க. இனிமே வேற வேலை எதுவுமே வந்து கிடையாது. இது என்ன இது? சரி ஓகே. லூட் எதுவுமே எனக்கு கிடைக்கவும் இல்ல. இவங்க கொஸ்டின் முடிஞ்சிருச்சுன்னு வந்து குடுக்கவே இல்ல. இப்ப என்னோட லூட்ஸ் எல்லாத்தையும் நான் எங்க போய் வாங்கிக்கிறது? அது நீங்க உள்ள வந்து வாங்கிக்கலாம் சார். நீங்க அத பத்தி எந்த கவலையும் பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள கூட்டிட்டு போயிட்டு இந்த மாரி நம்ம ஹீரோக்கு வந்து என்னன்னாக்கா, அந்த மிஷின் வந்து முடிச்சதுக்கான அந்த சில்வர் காயின்ஸ் எல்லாத்தையும் வந்து குடுக்க ஆரம்பிப்பாய்ங்க. சரி ஓகே. ஏதோ ஒண்ணு வேலை முடிஞ்சுச்சு. ஆனா லூட் எதுவும் விழல. அதுவரைக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. அப்படிங்கும்போது இன்னொருத்தர் நான் வந்து புட்சர் தான் நீங்க கொன்ன டீமன்ஸ்ட்ட வந்து உங்களுக்கான இத வந்து எடுத்துக்கிறேங்கும்போது நம்ம ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகே. எனக்கு இப்ப வேலை ஓரளவு வந்து என்னன்னா முடிஞ்சு போச்சு. நான் ஏற்கனவே வந்து என்னன்னா என்னோட ஸ்கில்ஸ வந்து என்னன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து என்னன்னா போட்டுருக்கேன். அப்படி பண்ணும்போது மட்டும் தான் என்னோட குரோத் வந்து என்னன்னா கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. நான் வந்து என்னன்னாக்கா இங்கேருந்து வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாரி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிழவன் கத்திட்டு இருப்பான். எங்கடா போற? அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கத்திட்டு இருக்கையில பார்த்தா இன்னொருத்தன் மொத சீன்ல ஒருத்தன் தான் நான் ஓடி வருவேன் வந்து ரெட் ஃபிளாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். இது எல்லா இதுலயும் வர்றது தான். இந்த மாதிரி முக்கியமான சீன்ல இவங்க எல்லாம் இந்த காட்ஸ் எல்லாமே மொத்தம் கேவலமானவனுங்க. காசை வாங்குறானுங்க அப்படியே ஓடிடுறானுங்க. நீயும் போடா அப்படின்னு சொன்னோனே அந்த கிழவன் கத்தையில நீயும் போடாவா? நான் ஒண்ணும் என்னன்னா நீ சொல்றத கேட்டு நடக்கிற வேலையாள் கிடையாது. கொஞ்சமாவது லாயல்ட்டியோட இரு. அங்க இருக்க எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே. நான் இங்கேருந்து கிளம்புறேன். சரி ஓகே சார். நீங்க போங்க. அதுக்கான பேமெண்ட்ட நாங்க வந்து இது பண்ணிர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நம்ம ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க தனியா போறீங்களா? மத்த ஆளுங்க எல்லாரையும் வந்து சேர்த்து போயிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து ஒரு டைம் கொஸ்ட் மாரி வந்து மாற ஆரம்பிச்சுரும். ஐய்யய்ய! இவங்க என்ன இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க? இது வேற டைம் கொஸ்ட்டா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து போக ஆரம்பிச்சுருவான். சூப்பர்! நான் இப்போ ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு மிஷனுக்கு போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க போனுட்டு குதிரையில டக்கு டக்குன்னு என்னன்னா வேகமா உள்ள போக ஆரம்பிச்சுருவான். உள்ள போன உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா என்கவுண்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னன்னா மட்டு மட்டுன்னு வெட்டி எரிச்சுக்கிட்டே வந்து இருப்பான். எல்லாத்தையும் வந்து என்னன்னா அடிச்சு நவுத்திட்டு அங்க வரவைங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா அப்படியே ரத்த கலரியில எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எல்லா காப்ளினுக்கு வந்து க்ளோரி டூ த ஹெவன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அங்க இருக்க எல்லாத்தையும் வந்து எரிச்சுட்டு அவன்கிட்ட இருக்க அந்த டிமானிக் இது மூலியமாவும் எல்லாத்தையும் வந்து என்ன போட்டு தள்ளிட்டே இருப்பான். ஒருத்தன் வந்துட்டு ஒரு காப்ளின் வந்து நெருப்பை காமிச்சு இது பண்ணிட்டு இருக்கல பார்த்தாக்கா அடுத்து சொத்துன்னு வந்து என்னக்கா அந்த காப்ளினுக்கு அடி விழும். பார்த்தா நம்ம ஹீரோ தான் உள்ள வந்து நின்று சுத்தி முத்தி இருக்க எல்லாத்தையும் வந்து என்ன போட்டு அடிச்சு நவுத்திக்கிட்டே இருப்பான். எல்லாரும் இதை பார்த்துட்டு எப்புட்றா இப்படி ஒரே ஆளா வந்தான் இப்படி எல்லாத்தையும் வந்து என்னன்னா சிதறடிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் உண்மையாவே பயங்கரமான ஆளா தான் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அடுத்து பார்த்தா திரும்ப எல்லா காப்ளினும் ஒண்ணா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஹீரோ வந்துன்னா அவன் கையில இருக்க அந்த ஸ்வாட் எடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்விங்கு தான். அந்த ஸ்விங்கு பண்ணதுக்கே பார்த்தாக்கா அந்த இடத்துல வந்து எல்லா காப்ளினுமே ஒரே நேரத்தில் எல்லாமே அடிச்சடிச்சு அப்படியே வந்து என்னன்னா ரத்த கிளறி அப்படியே தெரிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். ஒண்ணுமே வந்து என்னன்னாக்கா இருக்காது. எல்லாருமே அப்படியே பீஸ் பீஸா போனதுக்கப்புறம் சரி இவன் எப்படி தான் அந்த இடம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? இவன் வந்து என்னன்னாக்கா நம்ம எல்லாரையும் வந்து காப்பாத்திட்டான். இவன் உண்மையாவே ரொம்ப பயங்கரமான ஒரு ஆளா தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வாயை பார்த்துட்டு இருக்கையில நம்ம ஹீரோ வந்து என்னன்னா அந்த இடத்துல சீனா வந்துட்டே நின்றுட்டு இருப்பான். இன்னொரு இடத்துல ஒருத்தர் வந்துட்டு ஆஸ்ட்மேஜ் நம்ம போயே ஆகணும். எங்க போறது? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இப்போ பக்கத்துல ஒரு டிமானிக் பிரசன்ஸை ஃபீல் பண்ணேன். அதுவும் ரொம்ப பெருசா இருக்கு. கிளம்பலாம். சரி ஓகே. இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா சர்வைவர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்களே! என்னன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, பின்னாடி இருக்கவன் வந்துட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஒரு நிமிஷம் இரு. இந்த இடத்துல பாய்சன் வந்து என்னன்னா பரவியிருக்கா? ஓகே. அப்ப இவங்க எல்லாத்துக்கும் இப்போ நுர தள்ளி போகுது. போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எல்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சுருவாய்ங்க. போச்சு இந்த இடத்துல ஃபுல்லா டிமானிக் பாய்சன்ஸ் இருக்கு. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. எனக்கு தெரியும். இது மாரி டீமன்ஸ வந்து கொல்லும்போது, இல்ல டீமன்ஸ் இருக்கும்போது, அவங்க சாதாரண மக்களோட உடம்புல வந்து என்னன்னா பாய்சன் பரவிட்டே வந்திருக்கும். ஆனா எனக்கு இந்த டீமன் ஆட் இருக்கு. நான் இவங்க எல்லாத்துலேருந்து இம்யூன் ஆனவன். என் இன்வென்டரிலயும் ஏதாவது ஒண்ணு இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இந்தாங்க இந்த போர்ஷன் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து என்னன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இது ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது, இந்தாங்க இந்த பேண்டேஜ் இது எல்லாமே இருக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, இதெல்லாம் இவங்களுக்கு குடுக்கணுங்கிறதுக்காக தான் என் இன்வென்டரிலயே போட்டு வச்சிருக்காய்ங்க. அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. ஆனா சர்வைவர் ரொம்ப கம்மியா இருக்காய்ங்க. இது என்ன பிரச்சனையா இருக்கும்? பொறுத்து தான் பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தாக்கா, அடுத்து அந்த சைடுல இந்த காட்ஸும் வந்து வர ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஓகே எல்லாரும் வந்து வர ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஓகே கொஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இருந்தாலும் ஒரு சில விஷயம் எனக்கு வந்து புரியவே இல்ல. சர்வைவர்ஸ் வந்து என்னன்னாக்கா கம்மியா தான் இருக்கிறாய்ங்க. அப்படிங்கும்போது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? என்ன ஏதுன்னு தெரியலையே! அத கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் நான் வந்து பார்த்தாகணும். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, இவைங்க மத்த ஆளுங்க காயப்பட்டவைங்க எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு போயிருக்கையில, ச்சே! வேஸ்ட்டு.
இவன் சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கையில, முட்டா பயலுக இப்படி இருக்காய்ங்க. இந்த கேரக்டர இவங்க இப்படி தான் வந்து என்னன்னா வடிவமைச்சிருக்காய்ங்களோ! ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அதையும் நினைச்சு அவங்க திட்டுறத நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். இவனே அடுத்து பார்த்தாக்கா நெறைய பேர காணோம். இப்ப என்ன பண்றது? என்னன்னு அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாய்ங்க. ஓகே. அப்ப நிஜமாவே யாரோ ஒருத்தன் உள்ள பூந்துருக்கான். இது ஒரு சைட் குவெஸ்ட்டா இருக்குமா? இல்ல வேற ஏதாவது இதோட லீடிங்கா இருக்குமா? என்ன ஏதுன்னு தெரியல. சரி அத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க கிளம்பி போக ஆரம்பிச்சுருவான். ஓகே. வேலை முடிஞ்சிருச்சு. எனக்கு வேலை முடிஞ்சதுக்கான காச வந்து குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓகே, ஓகே குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசு வந்து என்னன்னா நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிச்சுருவான். அதெல்லாம் வந்து குடுக்க முடியாது. அப்புறமேட்டு கடைசியா சரி ஓகே ஏதோ ஒண்ணு பேசி முடிச்சுட்டு 2 பேரும் வந்து என்னன்னாக்கா சவுதர்ன் சைடுல டீமன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல ஏற்கனவே காட்ஸ்லாம் அவங்கலாம் வேஸ்ட்டு எதுக்குமே பயன்பட மாட்டாய்ங்க. இவன வந்து போ அனுப்புவானா, அங்க நெறைய டீமன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து என்னன்னா தேவை கிடையாது. நமக்கு அங்க வேலை வந்து முடிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அங்க நீ போக தயாரா இருக்கியா? ஓகே, ஓகே. நானே வந்து என்னன்னா போறதுக்கு தயாராவே வந்து இருக்கிறேன். அந்த இடத்துக்கு போறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து காசு, பேப்பர்ஸு எல்லாமே வந்து என்னன்னா ரெடி ஆகும். அது எல்லாத்தையும் வந்து என்னன்னா நீங்களே வந்து பார்த்து வேலைய வந்து முடிச்சுருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டயும் பேசிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போக ஆரம்பிச்சுருவான். சரி ஓகே. இப்ப நம்ம அடுத்து வேற எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலா வந்து என்னன்னா பார்த்து தங்க ஆரம்பிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்து அந்த நார்தர்ன் ரீஜன் அந்த இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்க போக ஆரம்பிச்சுட்டா, அங்க போனாக்கா குதிரைக்கு 10 மணி நேரம் ஆகும். முட்டா பயலுக! இவங்க ஏன் தான் இப்படி கிறுக்குத்தனமா வந்து இருக்காங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட 10 மணி நேரமா நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். என் காலெல்லாம் வந்து என்னன்னா சூற பிடிச்சுக்கிச்சு. என்னால நம்பவே முடியல. இதையும் கூட இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, நீங்க உண்மையாவே நைட் ஆகறது தான் ஆசைப்பட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டுருக்கல. அட ஏன்டா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இடத்துக்கு வந்திருப்பான். வந்துட்டு இந்த இடத்துல வந்து என்னன்னாக்கா எல்லாத்தையும் வந்து பேசி முடிச்சுட்டு, அந்த இடத்துல வந்து போறதுக்கு காசு எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டான்ல, அது எவ்வளோ ஏதுன்னு கேட்டுட்டு, அது ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நம்ம ஹீரோக்கு வந்து என்னன்னா நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சுரும். இந்த மாரி நம்ம ஹீரோவோட நெகோசியேஷன் ஸ்கில் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு. பரவாயில்லையே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் அப்படிங்கும்போது, ஓகே, ஓகே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓகே சூப்பர்ரா. யார்கிட்ட? நான்லாம் கண்டிப்பா நல்லா பேசுவேன்னு எனக்கு இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போக ஆரம்பிச்சுருவான். அந்த பையன் வரையில வந்து என்னன்னா பேசிக்கிட்டே வருவான். இந்த மாரி இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கோல்டு காயினு அவைங்க குடுத்த அந்த காச நெனச்சுக்கிட்டே தான் வந்து வர ஆரம்பிச்சுருவான். நீங்க எதனால நைட் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப கேட்கல. அது தெரியாம கேட்டேன். நீங்க எதுவும் பெருசா நெனச்சுக்காதீங்க. சொல்ல வேணாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் இல்ல. நான் ஒரு சிலர காப்பாத்த ஆசைப்பட்டேன். அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னயும் பரவால்ல. நீங்க உண்மையாவே ரொம்ப சூப்பரான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் அதுக்கும் சேர்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சைடுல பார்த்தாக்கா, இவங்க எல்லாரும் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துருவான். அந்த இடத்துல பார்த்தாக்கா, அந்த சிவப்பு முடி வச்சிருந்த அவ வந்துட்டு திரும்ப மறுபடியும் நம்ம ஹீரோவ பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவா. டீமன் கான்ட்ராக்டர் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி காட்டுல நடந்து போயிட்டு இருப்பான். எனிமி டிடெக்ஷன் ஸ்கில்ல வந்து என்னன்னா ஆக்டிவேட் பண்ணு. சுத்தி வேற எங்கேயாவது எனிமி இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. பரவால்ல. இதெல்லாம் இருக்கிறது எவ்வளோ ஈஸியா இருக்கு. நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு வந்து என்னன்னாக்கா நடந்து போயிட்டே இருக்கையில பார்த்தாக்கா, இந்த மாரி உங்கள சுத்தி ஒரு 10 மீட்டர் ரேடியஸ்ல எனிமி இருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தாக்கா, அவ டக்குன்னு உள்ள வந்துருவா. உள்ள வந்துட்டு டீமனோட கான்ட்ராக்டர் உன்ன சும்மா விட மாட்டேன். கடவுளின் பேரால இப்போ உன்ன கொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ பாட்டுக்கு டக்கு டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவா. நம்ம ஹீரோவும் அவன் வரத பார்த்தோனே, அவன் கையில இருக்க அந்த கத்திய எடுத்துக்கிட்டு டக்குன்னு அவளோட அட்டாக் பண்ற அந்த இது எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு இவனும் தடுக்க ஆரம்பிச்சுருவான். எவ்வளோ தைரியம் இருந்தா டீமனோட பவர் இப்படி பாரோ பண்ணி இப்படி சுத்திக்கிட்டு இருப்பா. உன்ன மாரி ஆளுங்களலாம் சும்மாவே விடக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்து அவ கையில அந்த கத மாரி வச்சிருக்கிறத வச்சு என்னன்னா அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஹீரோவும் அவன் செய்ற எல்லாத்தையும் வந்து என்னன்னா இது பண்ணிட்டு, ஓகே நீ யாருன்னே வந்து தெரியாது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்ன மாரி டீமன கொல்றது தான் எங்க வேலை. நாங்க தான் வந்து என்னன்னா கடவுளின் சேவகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ உடம்புலேருந்து ஒரு லைட் மாரி ஒரு இத வந்து என்னன்னா கொண்டு வர ஆரம்பிச்சுருவா. அத வச்சு வந்து என்னன்னாக்கா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வரும்போது, பரவாயில்லையே! இந்த அட்டாக்கும் வந்து என்னன்னாக்கா சூப்பரா வந்து இருக்கு. ஆனா என்ன அவ டீமன்னு சொன்னா, நான் டீமன் மாரியா தெரியிறேன். ஒரு நிமிஷம் இரு. என் கூடயே ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கே. இந்த கை. இந்த கைக்குள்ள தான் டீமன் இருக்கு. இத பார்த்தா அவ அப்ப என்ன அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காளோ! சரி ஓகே. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா இது எல்லாமே வந்து என்ன சைட்ல ஏதாவது கொஸ்ட்டு இல்ல ஏதாவது ஒண்ணு இதுக்காக தான் இருக்கும். நம்ம கவலைப்படவும் வேண்டியது கிடையாது. அவளால என்ன முடியுதுங்கிறத நாமளும் வந்து என்னன்னா ட்ரை பண்ணி பார்த்துருவோம். என்னாலயும் வந்து என்னன்னா இத கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து என்னன்னாக்கா, அவன் பண்ற அந்த அட்டாக்ல வந்து நம்ம ஹீரோ அது இது பண்றதுக்காக ரெடியா வந்திருப்பா. அவளும் அப்படியே பாஞ்சு வந்து என்னன்னா அட்டாக் பண்றதுக்காக வருவான். அவ பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண வந்தாலும் நம்ம ஹீரோ பொறுமையா அவனுக்கு அந்த ஓப்பனிங் எங்க கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அத வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருப்பான். டக்குன்னு அவன் அந்த இதுலேருந்து இது பண்ண வரும்போது நம்ம ஹீரோ டார்க் ஷேடோ ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் அப்போ அட்டாக் பண்ண வரும்போது அதுலேருந்து அப்படியே அந்த இதை வந்து என்ன இது பண்ண ஆரம்பிச்சிடும். அவன் உடம்பு ஃபுல்லாக வந்து என்னன்னாக்கா ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு எனர்ஜி வந்து என்ன சர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும்.
இவ டக்குன்னு அந்த நேரம் வரக்கூடிய அந்த அட்டாக்கா முன்னாடி அந்த ஷீல்டை போட்டு வந்தோன்னா இது பண்ணிடுறான். ஓகே இப்போ இவளுக்கு எதுவுமே ஆகலையா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா அவள் டக்குன்னு அடுத்த அட்டாக்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அடுத்த அட்டாக் யூஸ் பண்ணும்போது என்னடா இது இந்த அட்டாக் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, என்னோட கண்ணையே வந்து என்ன திறக்க முடியல, இப்படி கண்ணு கூசுது, எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, இவளுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய அட்டாக் வந்துருக்கு, எனக்கும் இந்த மாதிரி அட்டாக் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தாக்கா முன்னாடி வந்து என்னென்னா ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துருவா. அதோட ஷீல்டு அதையும் பிடிச்சிக்கிட்டு ஓகே இப்போ இவளை வந்து என்னென்னா எப்படி யூஸ் பண்ணுறது, கரெக்டாக வந்து என்னென்னாக்கா அந்த ஷீல்டில் வந்து என்னென்னா அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஷீல்டை வச்சு அவரை அந்த தடுக்கும் போது கரெக்டாக அந்த ஷீல்ட்லேயே மேலே ஏறி நின்று அவளை வந்து என்னென்னா டக்குன்னு அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துடும். ஓகே இவ வந்து என்னென்னா உண்மையாகவே ரொம்ப பலசாலியாக தான் இருந்துகிட்டு இருக்கா. அப்படியும் நம்மளால் அவ்வளோ இதாகவும் விட்டுற முடியாது, ஒரு கேமருக்கு இதெல்லாம் வந்து என்ன பழகின ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவளை கூட வந்து என்ன சண்டை போட்டே வந்து இது பண்ணா. இவன் என்ன தான் அடித்தாலும் இப்போ போயிட்டு அந்த ஷீல்டை வச்சு என்ன மறைச்சிக்குவான், நீ என்ன ஆமையா இவனை எப்போயும் வந்து என்ன அடிச்சுட்டு திரும்ப போய் அந்த கூட்டுக்குள்ளே போய் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஷீல்டுக்கு மேலே ஏறி வந்து அவளை வந்து என்ன அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துடுவான். டக்குன்னு அவளுக்கு மேலே வந்து என்னென்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்வாட் அட்டாக்கை வந்து என்னென்னா போட்டுருவா. அப்போயும் டக்குன்னு மேலே வந்து என்னென்னா ஹீரோ வந்தோடனே அந்த திரும்ப ஷீல்டை வந்து மேலே தூக்கி அடிச்சிடுவோம். நம்ம ஹீரோ அதுலேருந்து பிடிச்சிட்டு சைட்லேருந்து திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்காக வருவான். கரெக்டாக இந்த ஓப்பனிங்கில் உன் கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது வால் ஆஃப் ஃபேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சுற்றி வந்து என்னென்னா நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இங்கே என்ன நடக்குது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்போது ஆர்ச் மேஜ் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ்ட் மேன் வந்து என்னென்னா வர ஆரம்பிச்சிடுவான். ஓகே இப்போ அடுத்த ஆளுங்க இன்னொருத்தன் வர ஆரம்பிச்சிடுவான். இப்போ ஏற்கனவே இவ்வளோ வேறு பவர்ஃபுல்லாக வந்து இருந்துகிட்ருக்கா, அது மட்டும் இல்லாமல் இவ கூட சேர்ந்து ஆர்ச் மேஜும் வந்து இருந்துகிட்ருக்கானா போச்சு. அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என் கூட இப்போ சண்டை போடுறாங்கன்னா நான் சீக்கிரம் தூக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கே. இவங்க 2 பேரும் உண்மையாகவே ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக தான் இருக்காங்க. இவங்கள்ட்ட சண்டை போடுறது ஒரு பெரிய மலைகிட்ட ஒரு சின்ன முட்டை வந்து என்னென்னா சண்டை போடுற மாதிரி தான். கண்டிப்பாக தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது, ஒருவேளை இதுதான் வந்து அந்த கேமோட ஒரு ரூலாக இருக்குமோ, இந்த மாதிரி செத்து போனதுக்கப்புறம் திரும்ப வர்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு செத்து போனதுக்கப்புறம் இருக்க ஸ்கில் ஏதாவது ஓப்பன் ஆகுமே, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓகே நம்ம இப்போ சாதாரணமாக வந்து என்னென்னா இருக்கணும், நம்ம வந்து என்னென்னா இது எதையும் வெளியே காட்டிக்காமல் நாம் வாட்டுக்கு வந்து என்னென்னா பதறி போன மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தெரியுதா, உன்ன மாதிரி டிமாண்ட் பேசுகிறதுக்கே தகுதியே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு போது பார்த்தாக்கா ஹீரோக்கு திரும்ப ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. 10 மைல்ஸில் வந்து பார்த்தாக்கா இன்னொரு ஒரு கில்லிங் இன்டென்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா இவங்களை இது சுற்றி வந்து என்னென்னா திரும்ப இன்னொரு டீமனும் வந்து என்னன்னாக்கா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன உன்னோட கான்ட்ராக்டர் வர ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அந்த இடத்துல பெடுசான்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு டீமன் ஒன்று வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இதெல்லாம் வந்து என்னென்னா ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடலாம். நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பாம்பும் வந்து என்னென்னா கத்த ஆரம்பிச்சிடும். ஓகே நீ பொறுமையாக இரு, நான் உன்னை தேடி தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அந்த பாம்பு வந்து அட்டாக் பண்ண போகிறான். டேய் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம், நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் பொறுமையாக இரு, அங்கே என்ன நடக்குதுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ளே போவான். உள்ளே போயிட்டு அவனோட கத்தியில் வந்து என்னென்னா அந்த டார்க் மானாவை கொண்டு வந்துட்டு அந்த ஸ்னேக்கோட ஹார்ட்லேயே வந்து என்னென்னா குத்தி அந்த ஸ்னேக்கை வந்து கிழிச்சு எடுத்து பார்ப்பான். பார்த்தாக்கா அந்த ஹார்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தாக்கா இன்னொரு குட்டி ஸ்னேக் வந்து என்ன இருந்துகிட்ருக்கும். இந்த குட்டி ஸ்னேக் தான் இருக்கிறதுலே வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதுக்குள்ளே இருக்க இந்த ஸ்னேக்கு இதுதான் வந்து என்னென்னாக்கா அந்த ஸ்னேக் எல்லாத்தையும் வந்து என்ன கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மெடுசாங்கிற அந்த ஸ்னேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க கத்தியை தூக்கி போட்டு மற்றது இன்னும் அந்த தோண்ட நிறைய இது வந்துட்டுருக்கும். அது எல்லாத்தையும் பிச்சு போட்டு அந்த உண்மையான அந்த ஸ்னேக்கை வந்து என்ன பிடிச்சி எடுத்துருவேன். பிடிச்சி எடுத்துகிட்டு கையாலேயே அதை நசுக்கி இது பண்ணி கொள்ள ஆரம்பிப்பான். அப்படி இருந்து வந்து வந்தோன்னா அவ்வளோ சேர்த்து தொலைஞ்சிருக்காது. திரும்ப அப்படியே கீழே போட்டு அவனோட காலை எடுத்து அதில் வச்சு என்னென்னா ஒரு மிதித்து வந்து என்னென்னாக்கா அதை வந்து என்னென்னா அப்படியே கொல்ல ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா ரத்த கலரியாக வந்து மாறி போயிடும். அந்த பாம்பும் வந்து அவன் சீக்கிரம் சாவாது, மிதித்து வந்து கொல்லுவான். ஓகே இப்போ வேலை வந்து முடிஞ்சிருச்சுன்னு வந்து நினைக்கிறேன். சரி இப்போ நாம் 2 பேரும் நம்ம வேலையை வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாழை எடுத்துகிட்டு ரத்த கலரியில் கொடூரமாக வந்து என்னென்னா நின்றுக்கிட்டு இருப்பான். சரி ஓகே இது எல்லாமே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வந்து நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, அவன் ஒரு டீமன், அவன் மேலேருந்து வரக்கூடிய அந்த ஆறவே உங்களுக்கு வந்து என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இல்லை, அவர் வந்து என்னன்னாக்கா டீமன்ஸை வந்து சீல் பண்ணி வச்சுருக்காரு அவரோட கையில். ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் வச்சுட்டு அவன் மட்டும் ஒரு வேளை டீமான்ஸாக அந்த கையில் சீல் பண்ணி வச்சுருக்கிறத தோற்று போய் தானே ஜாம்பியாக இருப்பான், அவன் பவர்ஃபுல்லாக இருக்கிறனால தான் அதை அவன் சீல் பண்ணி அவனோட இதே வந்து வச்சுருக்கான், கண்டிப்பாக இல்லை அப்படிங்கும்போது அவனே அது கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பெருமையாக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சந்தோஷமாக கேட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு அவன் வந்துட்டு எங்களை மன்னிச்சிருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கட்டுப்பாயிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வீங்களா, உங்கள் நாக்கை நீங்களே அறுத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லும்போது எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது முட்டா பசங்களா நீங்கள் வாட்டுக்கு வந்தீங்க உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுனீங்க, நீங்கள் வாட்டுக்கு என்னமோ என் இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறீங்க, முதல்ல இங்கேருந்து போங்கடா, முதல்ல நான் சொன்னதை செய்ய முடியாதுன்னா இங்கேருந்து கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நான் சூப்பராக பேசியிருக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் நினச்சிட்டு இந்த கேரக்டர்ஸ் 2 பேருமே செம்ம கூலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். முட்டா பயலுங்க
இந்த லூட்டை நான் முதல்ல இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும். இதை இவங்க பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாம்போட அந்த உடம்பை மட்டும் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுவான். ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்கள்கிட்ட நான் பேசி ஆகணும். நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும், அதை முதல்ல சொல்லு. என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். என்னோட ஹார்டர் மேலே நான் இதாக வச்சு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே பரவாயில்லையே, இவன் வந்து என்னென்னா இவன் என்ன தான் அரங்கண்டான ஆளாக இருந்தாலும் இப்படி நம்மக்கிட்ட இப்படி ரொம்ப பணிவாக நினைக்கிறது நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, உன்னோட ஹார்னர் அது இதெல்லாம் எனக்கு எதுவும் தேவை கிடையாது. நான் முதல்ல இங்கேருந்து கிளம்பி ஆகணும், எனக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போக ஆரம்பிச்சிடுவோம். உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இப்படி என்னைய வந்து விட்டு போகக்கூடாது. சரி ஓகே அமைதியாரு, அவன்கிட்ட எதுவும் நம்ம வந்து பேச வேண்டாம். இப்போதைக்கு நம்ம வேலையை வந்து பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம பியூரிட்டி இந்த இடத்த வந்து என்ன பண்ணணும், அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நடந்து போக ஆரம்பிப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது பார்த்தாக்கா இவங்க வாட்டுக்கு பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க என்னடா லூசு பையலெல்லாம் இருக்காங்களா, நான் முன்னாடி போக போக என் பின்னாடியே வந்து என்னென்னா வந்துகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு அறிவு எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, முதல்ல இந்த இடத்துலேருந்து நான் போய் ஆகணும், இவங்க யாரையுமே வந்து பிடிக்க கிடையாது, நான் இந்த மேப்பில் இன்னும் நான் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேப்பை பார்த்துட்டு இருக்கல. இந்த பக்கம் இவங்களும் வந்து என்னென்னா சிரித்து பேசிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்கடா, நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே நாங்கள் உங்களை யாரையும் வந்து என்ன ஃபாலோ பண்ணல, இங்கே பார்த்தீங்களா எங்கள்கிட்ட மேப் இருக்கு, நாங்கள் போகிற வழியில் எங்களுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ சே ஏன் தான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேறு வழியாக பார்த்து போக ஆரம்பிச்சிடும். எங்கே போகிறீங்க நீங்கள், அந்த சைட்லாம் வழி இருக்கா இல்லையானே தெரியாது, நீங்கள் வாட்டி எங்களை இக்னோர் பண்ணுறதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு போய் தொலைஞ்சிட்டிங்கன்னா மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க போது, இந்த மாதிரி காடெல்லாம் என்ன எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மாதம் அந்த இடத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். சரி ஓகே கவலைப்படாத விடு, அவன் போகிறான்னாக்கா அது அவனோட விருப்பம் மட்டும்தான், அது அவன் பவர்ஃபுல்லாக வந்து இருந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது அவன் அதுக்கு போகிறதுக்கு வந்து என்னென்னா பர்ஃபெக்டான ஒரு ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து என்னென்னா விட்டுருவாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து சீன் அப்படியே இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். அந்த காட்டு எல்லாத்தையும் வந்து தாண்டிட்டு நம்ம ஹீரோ அந்த கில்டு இருக்க அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். நைட்டு நேரத்தில் அந்த கில்டுக்குள்ளே வந்து போனோடனே அந்த உள்ளே தான் பார்த்தாக்கா அந்த கில்டோட மேனேஜர் அவளும் வந்தோன்னா உள்ளே தான் இருந்துகிட்டு இருப்பாள். கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோ உள்ளே வருவான். நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவள் ஷாக் ஆயிடுவா. என்னன்னா நம்ம ஹீரோ உள்ளே வரும்போதே பார்த்தாக்கா பயங்கரமான ஒரு இதோட தான் வந்து வருவான், ரத்தக்கறியோட அப்படியே வந்து உள்ளே வருவான். உள்ளே வந்துட்டு இந்தாங்க இதை வந்து என்னென்னா எடுத்துகிட்டு வந்துருக்கு அப்படிங்கும்போது, இப்போ நைட்லாம் வந்து என்னென்னா நாங்கள் எந்த இது கொஸ்டின்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கும்போது, இந்தாங்க இந்த இதை வந்து என்ன பிடிங்க அந்த டீமன்ஸை வந்து கொண்டுட்டேன் அப்படிங்கும்போது, என்னது அந்த ஸ்னேக் டீமனை மெடிசன் நீங்கள் போட்டு தள்ளிட்டீங்களா, ஆமாம் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, ஆனால் அதை விட ஒரு கஷ்டமான விஷயமே இங்கே வர்றது தான். நான் இங்கே வரத்துக்கு என்ன ஒரு மோசமான ஒரு விஷயத்தை தான் யூஸ் பண்ணேன், இந்த கேமோட அந்த லாஜிக் விஷயம். எப்போ வந்தாலும் சரி ரைட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே வந்து கிடையாது. நான் அது வந்து என்னென்னா பகல் இவ வந்து என்னென்னா கலந்து வந்த மாதிரி எனக்கு என்னென்ன இருந்துச்சு. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயமா அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, சரி ஓகே இப்போ நீங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் தங்குறதுக்கு ஒரு ஹோட்டலில் வந்து நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணி தரேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் வேணால் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை தான் வந்து கூப்பிடுவாங்க. அவன் வந்துட்டு ஓகே உங்களை நானே வந்து என்னென்னா ஒரு பர்ஃபெக்டான ஹோட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போவேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. சரி இன்றைக்கி வேலை உங்களுக்கு நிறையா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு பேசிகிட்டே வருவான். நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்கவே மாட்டான். கரெக்டாக அந்த ஹோட்டலுக்கும் வந்துடுவாங்க. ஹோட்டலுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ பெட்டில் படுத்துட்டு, அப்பாடா எவ்வளோ வேலை இருந்துச்சு இன்றைக்கி முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஒரு 6 மணி நேரம் தூக்கத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப் மூடில் நம்ம ஹீரோ வந்து என்னென்னா அந்த இதை மாற்றி விட்டு நம்ம ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்கல. அடுத்து அந்த நைஸாக பார்த்தாக்கா ஒருத்தன் உள்ளே நுழைய ஆரம்பிப்பான். அந்த இடத்துலேருந்து அப்படியே லைட்டாக உள்ளே வந்துட்டு, இங்கே இவன் இருக்கிறான்னு நினைக்கிறேன், இவன்கிட்ட கண்டிப்பாக நிறைய காசு இருக்கும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். சரி ஓகே இவனை முதல்ல என்னென்னா போட்டு தள்ளிட்டு இங்கே இருக்கிற எல்லா காசையுமே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பெரிய கட்டையை வச்சுட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வந்து அந்த கட்டையை தூக்கி ஓங்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோக்கு சடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இந்த மாதிரி ஹோஸ்ட் உங்களை வந்து என்ன ஒருத்தன் அடிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த கத்தியை வச்சு டக்குன்னு அது எல்லாத்தையும் வந்து என்ன பிளாக் பண்ணிடுவான். என்ன நீ வந்து என்னென்னா இன்னும் முடிச்சு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தாக்கா திரும்ப ஒரு அடித்து வந்து என்னன்னாக்கா அவனை வந்து பறக்க விட்டுருவான். ஐயா இப்படி நடக்கவே வந்து கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க வயிற்றில் லைட்டாக ஒரு சின்ன ஒரு சராப்பு மட்டும் என்ன சிராச்சி விட்டுட்டு, அவ்வளோ சுலபமாக என்ன நீ அடிச்சுட்டு போயிடலான்னு நினச்சியா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக இது என்னெல்லாம் சமாளிக்கவே வந்து முடியாது, நான் வந்து என்னென்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நான் சரண்டர் ஆகிற மாதிரி வந்து என்னென்னா வந்துட்டு பக்கத்தில் ஒரு நைஃப் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக வருவான். நம்ம ஹீரோ அப்படியே அவனை இது பண்ணி மண்டையிலே ஒரு அடித்த வேகத்துக்கு அப்படியே பணியார மாதிரி அவன் மண்டையில் வீங்கிடும். அப்படியே அவனை தூக்கிட்டு அந்த ஹோட்டலோட அந்த லாபிக்கு வந்து என்னென்னா போக ஆரம்பிச்சிடுவான். கதவு இதுவும் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணி தான் இருக்கும். இது ஏதாவது இவன் சின்ன தீஃபா இல்லை ஏதாவது ஒரு கேம் பாயிண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன் பண்ணிட்டு போய்ட்டு இங்கே பாரு இவன் உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவள் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. போச்சு நீங்கள் என்ன அவரை கொண்டுட்டீங்களா, போச்சு இங்கே ஒரு கொலை நடந்துருச்சு கொலை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. ஐயா இவன் ஒன்றும் சாகலாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா
கொலையா? இங்கே என்ன கொலை நடந்திருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த சிவப்பு முடிக்காரி ஓடி வர ஆரம்பிச்சுருவா. எனக்கு தெரியும் இங்கே இந்த மாதிரி கொலையெல்லாம் நடக்குனாக்கா இவ்வளோ பெரிய மோசமான ஆள் நீ தான் இங்கே இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த திரும்ப அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவா. உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ டக்குன்னு அதுலேருந்து டார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்ன பைத்தியக்காரி திரும்ப மறுபடியும் இங்கே வந்து வர ஆரம்பிச்சிட்டாளா? ஓகே இப்போ இவ என்னை பார்த்துட்டா. இப்போ இவ என்ன சொல்லுவா? என்னைய கடவுள் பேரால் தண்டனை கொடுக்க போறேன்னுவா. இல்லை நீ ஒரு டீமன் சொல்லுவா. இப்போ இந்த 3த்துல எந்த ஆப்ஷனை இவ தேர்ந்தெடுப்பா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கணக்கு மனசுக்குள்ளேயே வந்து என்னன்னாக்கா இந்த மாதிரி கணக்கு போட்டுட்டு இருப்பான். இவன் எதோ இப்போ அடுத்து சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் டீமன் உன்ன மாதிரி ஆட்களை வந்து என்னன்னா நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கல முட்டாள். இதுதான் வந்து என்னன்னா இவ சொல்ல போறாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அடுத்து திரும்ப மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து என்ன ரெடியாக இருப்பான். இவங்க 2 பேருமே வந்து என்னென்னா மாறி மாறி அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் இப்போயே உன்னோட கதையை வந்து என்னென்னா ஃபுல்லாக முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த வாலில் ஃபுல்லாக வந்து என்னென்னா டார்க் மேனாவை எடுத்துகிட்டு வந்து வரும்போது பார்த்தாக்கா டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து என்னென்னா கட்டி போட மாதிரி செயின் மாதிரி வந்து என்ன கட்டி போட ஆரம்பிச்சிடும். ஓகே இது அந்த லூசு பயலோட வேலையா அப்படிங்கும்போது பார்த்தாக்கா ஆர்ச்மேஜ் அவன் வந்து வர ஆரம்பிச்சிடுவான். கொஞ்சம் இங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது முட்டா பயலுக என்னை வந்து எனக்கு கடுப்பு ஏற்றுருக்குன்னு நான் இங்கே இவன் ஒருத்தனை வந்து கொண்டுட்டான் நான் அதை கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கும்போது பார்த்தாக்கா நம்ம ஹீரோ இந்த வாலில் ஃபுல்லாக அந்த சங்கிலி எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு அப்படியே பிச்சு எரிஞ்ச ஆரம்பிச்சிடுவான். போச்சு இவன் இந்த ஆர்ச் மேஜோட இதே வந்து என்ன பிச்சு போட்டானா அப்படிங்கும்போது பார்த்தாக்கா வந்து ஸ்லாஷில் அப்படியே அவள் தெரிச்சிட்டு போக ஆரம்பிச்சிடுவா. இந்த ரிசப்ஷன் பண்ணி இது எல்லாத்தையும் பார்த்து நடுங்கிட்டு இருப்பா. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே வந்து புரியல அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ அந்த வாழை வந்து எடுத்துக்கிட்டு இப்போ தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்து ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அது தேவை கிடையாது. இப்போ உங்கள் எல்லாரையும் வந்து என்ன போட்டு தள்ள போகிறேன். அதுதான் எனக்கு இப்போ இருக்க ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் வந்து நான் அடிக்கிறதுக்காக வரும்போது இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? இவன் ஒருத்தனை கொண்டுட்டான். நான் அதை வந்து பார்த்தேன். அதுக்கு தான் நான் வந்து வந்தேன். என்னது யாரை வந்து கொண்டுட்டான் அப்படிங்கும்போது ஏதோ இங்கே இருக்கான இவன் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அவன் வந்து உயிரோட என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். இவன் இன்னும் சாகலையா? இவன் என்ன இப்படி உயிரோட இருக்கான் அப்படின்னா இங்கே என்ன நடந்துக்கு? அவன் வந்து என்னன்னா ஒரு திருடன். அவன் என்கிட்ட திருடுறதுக்காக வந்தான். நான் அவனை அடித்து போட்டேன் அப்படிங்கும்போது முட்டாள். திரும்பவும் வந்து என்னன்னாக்கா தப்பாக எல்லாம் நடந்துச்சா அப்படிங்கும்போது சுற்றி இருக்கேன் எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நடந்துச்சு? இவன் என்ன இவ்வளோ இதாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து காசி பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. முட்டா பையில உன்னை இப்போயே வந்து என்னென்னா கொண்டுறேன்டா. நான் கொண்டுட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. ஓகே இதெல்லாம் நல்லா இருக்கு. நான் அவனை கொண்ட மாட்டேன். இருந்தாலும் எல்லாரும் வந்து என்ன பார்த்து பயப்படுறது நல்லா இருக்கு. நான் முதல்ல இந்த ஹோட்டல் விட்டு போகிறேன். எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே வந்து என்ன பிடிக்கல. முட்டா பயல்களாக இருக்காங்க என்னை சுற்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். சரி ஓகே நான் உங்கள்கிட்ட வந்து என்ன ஒரு விஷயம் வந்து பேசணும். என்னை மன்னிச்சிருங்க. இங்கே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நிறைய நடந்திருக்கு. அதனால தான் நீங்கள் எங்கள் கூட எங்கள் பார்ட்டியில் வந்து என்ன ஜாயின் பண்ணிக்க வரீங்களா? நாம் எல்லோரும் ஒரே பார்ட்டியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருவா. அடுத்து என்ன ஆச்சுங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.